குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்சன ரெட்டி இன்று வேட்புமனு தாக்கல். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் திடீரென ராஜினாமா செய்த நிலையில் இந்த பதவிக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதில் இந்தியா கூட்டணியின் சார்பில் வேட்பாளராக உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் இன்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். ஜெகதீப் தன்கரின் பதவிக்காலம் 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை இருந்த நிலையில் அவர் திடீரென தனது பதவியை கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி ராஜினாமா செய்துவிட்டார். உடல்நல காரணங்களால் ராஜினாமா செய்திருப்பதாக அவர் அறிவித்திருந்தார். இதனை அடுத்து குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 7ஆம் தேதி தொடங்கிய நிலையில் இன்றுடன் வேட்புமனு தாக்கல் முடிவடைகிறது. நாளை வேட்புமனுக்கள் பரிசீலனை நடைபெறுகிறது. ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரை வேட்புமனுக்களை திரும்ப பெற கால அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் நடைமுறையை பொறுத்தவரையில் ஒரு வேட்பாளரை குறைந்தபட்சம் 20 எம்பிக்கள் முன்மொழிய வேண்டும். மக்களவை, மாநிலங்களவை எம்பிக்கள் மட்டுமே தேர்தலில் வாக்களிக்க முடியும். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை தமிழகத்தைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்தார். திருப்பூரைச் சேர்ந்த இவர் தனது 16வது வயதிலிருந்து RSS இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டு வந்திருக்கிறார். கடந்த 1998 மற்றும் 99 ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தலில் மக்களவை உறுப்பினராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மட்டுமல்லாது கடந்த 2004 முதல் 2007 வரை தமிழக பாஜக தலைவராகவும் பதவி வகித்து வந்தார். இந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டிருந்தார். பின்னர் 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் மகாராஷ்டிரா ஆளுநராக பதவி வகித்து வருகிறார். தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு இருப்பதால் தமிழக எம்பிக்கள் அனைவரும் கட்சி பேதம் இன்றி ஆதரவளிக்க வேண்டும் என்று அதிமுக மற்றும் பாஜக வலியுறுத்தி வருகிறது. இந்த நிலையில்தான் இந்தியா கூட்டணி தனது வேட்பாளரை அறிவித்தது. தெலங்கானாவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியான சுதர்சன் ரெட்டியை தனது வேட்பாளராக இந்தியா கூட்டணி முன்னிறுத்தி இருக்கிறது. நேற்று முன்தினம் டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியின் உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்தில் ஒருமனதாக சுதர்சன ரெட்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது தமிழக அரசியல் கட்சிகளுக்கு, குறிப்பாக திமுக ஆதரவு கட்சிகளுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்தது. ராதாகிருஷ்ணன் தமிழர் என்பதால் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்று பாஜக மற்றும் அதன் கூட்டணிகள் வலியுறுத்தி இருந்தன. இப்படி இருக்கையில் தெலுங்கானாவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியான சுதர்சன் ரெட்டி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பது ஆந்திர பிரதேசத்தில் சந்திரபாபு நாயுடுவுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. சுதர்சன் ரெட்டி ஆந்திர பிரதேசத்தின் ஆளும் கட்சியாக இருக்கும் தெலுங்கு தேசம் மற்றும் ஜனசேனா ஆகிய கட்சிகளிடம் ஆதரவு கோரியிருக்கிறார். இந்த ஆதரவு நிராகரிக்கப்படும் பொழுது ஆந்திர மக்களிடையே அது விவாத பொருளாக மாறும். இப்படியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா கூட்டணி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள News 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.